பேர் என்ன? குழந்தைகள் ரசிக்கும் புளியோதரை சாதம். புளியோதரைக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புளியோதரை பொடி அரைச்சி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், எள்ளு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், அப்புறம் 10 காஞ்ச மிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியவும் புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா புளி பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் வறுத்தரைச்ச அந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை ஆற வச்சுட்டு ஆறின சாப்பாடில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிரும். இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் குக் வித் கோமாளியில் சுஜிதா அவங்களும் புகழ் அவங்களும் சேர்ந்து செஞ்ச ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.